வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். மடானி அரசாங்கத்தின் தெளிவான பொருளாதார கொள்கைகள் செயற்கை நுண்ணறிவு முதலீட்டாளர்களை கவர்ந்துள்ளது. பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் கூறுகிறார். மடானி அரசாங்கத்தின் தெளிவான பொருளாதார கொள்கைகள் மற்றும் அரசியல் நிலைத்தன்மை மலேசியாவில் முதலீடு செய்வதற்கு மென்பொருள் நிறுவனங்கள் உட்பட AI செயற்கை நுண்ணறிவு தொழில்துறை பங்குதாரர்களை வெகுவாக கவர்ந்துள்ளதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மலேசியாவில் பெரிய அளவில் முதலீடு செய்வதற்கு அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் சீனா போன்ற நாடுகளைச் சேர்ந்த முதன்மையான முதலீட்டாளர்களை கவர்வதற்கு அரசாங்கம் போதுமான ஊக்குவிப்புகளை வழங்கவிருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். AI செயற்கை நுண்ணறிவு முன்னேற்றத்துடன் உறுதியான AI சட்டங்கள் மற்றும் தேசிய AI தரவு பாதுகாப்பு நடவடிக்கைகளை உருவாக்குவதற்கு அரசாங்கம் முன்னுரிமை அளிக்கவிருக்கிறது. மலேசியாவின் தேசிய கட்டமைப்புக்குள் AI முன்னேற்றங்களை ஒருங்கிணைத்து அதனுடன் பயணிக்க அரசாங்கம் ஒரு விரிவான அணுகுமுறையை கொண்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். சுவிட்சர்லாந்து டாவோஸில் WEF அறக்கட்டளை வாரியத்தின் தலைவரும் தோற்றுநருமான பேராசிரியர் கிளவுஸ் ஷுவாப் தலைமையில் அன்வாருடன் ஒரு கலந்துரையாடல் என்னும் நிகழ்வில் கலந்து கொண்டு பேசுகையில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் மேற்கண்டவாறு கூறினார். பல்வேறு சர்ச்சைக்குரிய விவகாரங்களை எழுப்பி அமைதியற்ற சூழ்நிலையை ஏற்படுத்தி வரும் அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் முகமது அக்மல் சாலேவுடன் மோதுவதற்கு தமக்கு ஆர்வம் இல்லை என்று வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ngah Koming இன்று அறிவித்துள்ளார். அக்மாலுடன் மோதி தனது மதிப்பையும் மரியாதையையும் களங்கப்படுத்திக் கொள்ள தாம் விரும்பவில்லை என்று DAPயின் முன்னணி தலைவரான ngah Koming தெரிவித்துள்ளார். ஈயுடன் சண்டையிடுவதற்கு சிங்கம் ஆர்வம் காட்டாது, ஒரு சிங்கமாக தலை நிமிர்ந்து நிற்கவே தாம் விரும்புவதாக ngah Koming சூளுரைத்துள்ளார். தம்மை சவாலுக்கு அழைத்திருக்கும் அம்னோ இளைஞர் பிரிவு தலைவரின் செயல் குறித்து கருத்துரைக்கையில் ngah Koming மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். எந்தவொரு பேரணி நடத்துவதாக இருந்தாலும் அந்த பேரணி நடத்தப்படும் வளாகத்தின் உரிமையாளரின் அனுமதியை பெற்றிருக்க வேண்டிய அவசியத்தை சட்டம் வலியுறுத்துவதாக அரசாங்க பேச்சாளர் ஃபமி ஃபாட்சேல் தெரிவித்துள்ளார். அரசியல் சார்பின்றி அனைத்து மலேசியர்களும் இந்த விதிமுறையை மதிக்கவும் பின்பற்றவும் வேண்டும் என்று தொடர்புத்துறை அமைச்சரான ஃபமி ஃபாட்சேல் கேட்டுக்கொண்டார். கோலாலம்பூர் மாநகரின் மையப்பகுதியில் வீற்றிருக்கும் படாங் மர்போக்கில் பேரணி கூட்டுகின்றவர்கள் அதன் வளாக உரிமையாளரிடம் அனுமதியை பெற்று அத்தகைய பேரணியை நடத்தி உள்ளனர் என்பது தமக்கு இன்னமும் நினைவிருப்பதாக ஃபமி ஃபாட்சேல் குறிப்பிட்டார். உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் கூறியிருப்பதைப் போல இதுபோன்ற பேரணிக்கு அனுமதிப்பதா இல்லையா என்பது குறித்து பல்வேறு விவகாரங்களை கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இருப்பதையும் ஃபமி ஃபாட்சேல் சுட்டிக்காட்டினார். சபா லஹா டத்து மருத்துவமனையில் பணியாற்றிய தீபகற்ப மலேசியாவைச் சேர்ந்த பெண் மருத்துவ நிபுணர் டாக்டர் தே தியன் யா கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் பகடிவதை அல்லது வஞ்சிக்கப்பட்டதன் விளைவாக நிகழ்ந்தது அல்ல என்று விசாரணை குழு தனது அறிக்கையை வெளியிட்டது. அந்த மருத்துவ நிபுணர் தனது பணித்தன்மைக்கு அப்பாற்பட்ட கடமைகள் வழங்கப்பட்டு அவருக்கு பெரும் மன உளைச்சல் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பதற்கு எந்தவொரு ஆதாரமும் இல்லை என்று சுகாதார அமைச்சினால் தான் ஸ்ரீ போர்ஹான் டூலா தலைமையில் அமைக்கப்பட்ட விசாரணை குழு தனது முடிவை இன்று அறிவித்தது. சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் முன்னிலையில் விசாரணை முடிவு அறிவிக்கப்பட்டது. அந்த மருத்துவரின் பணித்தன்மையானது குழு அடிப்படையில் அமைந்திருந்ததால் அவர் நெருக்குதலுக்கு ஆளாகுவதற்கு எந்த சந்தர்ப்பமும் ஏற்படவில்லை. ஆனால் ஆன்கால் மருத்துவர் என்பதால் தமது பணித்தன்மைக்கு உட்பட்ட விவகாரங்களில் பதில் சொல்வதற்கு அவர் கடமைப்பட்டுள்ளார். பொறுப்பு கூறல்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது அவரின் கடமையின் ஒரு பகுதியாகும் என்று தான் ஸ்ரீ போர்ஹான் தெளிவுபடுத்தினார். 30 வயதுடைய அந்த பெண் மருத்துவ நிபுணர் நாள் ஒன்றுக்கு 14 மணி நேரம் பணியாற்றுவதற்கு நெருக்குதல் அளிக்கப்பட்டதாக அவரின் குடும்பத்தினர் குற்றஞ்சாட்டியது தொடர்பில் இந்த விசாரணை குழு அமைக்கப்பட்டது. மத்திய வங்கியான பேங்க் நகாரா மலேசியாவின் நாணய கொள்கை குழு OPR வட்டி விகிதத்தை 3.0 விழுக்காடாக நிலைநிறுத்த முடிவு செய்துள்ளது. 2024ஆம் ஆண்டில் உலக பொருளாதாரம் எதிர்பார்த்ததை விட அதிக வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக பேங்க் நகாரா விளக்கியுள்ளது. இது முக்கிய பொருளாதாரத்தின் சிறந்த உண்மையான அடைவு நிலை வளர்ச்சியையும் உலகளாவிய வலுவான வர்த்தகத்தையும் பிரதிபலிக்கிறது. 2025ஆம் ஆண்டில் உலக பொருளாதாரம் நேர்மறையான தொழிலாளர் சந்தை நிலைமை, மிதமான பணவீக்கம் மற்றும் குறைவான கட்டுப்பாடுகள் கொண்ட பணவியல் கொள்கையுடன் உறுதியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அது குறிப்பிட்டுள்ளது.
பண்டிகை காலங்களில் வழங்கப்பட்டு வந்த இலவச டோல் கட்டண சலுகையை அரசாங்கம் இவ்வாண்டு முதல் நிறுத்தியிருப்பது ஒரு தீர்க்கமான முடிவு அல்ல என்று அரசாங்க பேச்சாளர் ஃபமி ஃபட்சில் தெரிவித்துள்ளார். இவ்விவகாரம் குறித்து வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் அமைச்சரவைக் கூட்டத்தில் தீர்க்கமாக முடிவு எடுக்கப்படும் என்று ஃபமி குறிப்பிட்டார். இலவச டோல் கட்டண சலுகையை அரசாங்கம் நிறுத்திவிட்டதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்திருப்பது இதற்கு முன்பு கொள்கை அளவில் எடுக்கப்பட்ட முடிவை வழிகாட்டலாக கொண்டு அவர் அறிவித்துள்ளார். எனினும் இவ்விவகாரத்தை மறு ஆய்வு செய்வதற்கு பலதரப்பட்ட தரப்பினரின் கருத்துக்களை செவிமடுக்க அரசாங்கம் தயாராக இருப்பதாக ஃபமி தெரிவித்தார். எரிபொருள் வாராந்திர விலை நிர்ணயிப்பில் தீபகற்ப மலேசியாவில் டீசல் விலை லிட்டருக்கு 5 காசு உயர்வு கண்டுள்ளது. தற்போது லிட்டருக்கு 3 ரிங்கெட் 8 காசுக்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த டீசல் 3 ரிங்கெட் 13 காசுக்கு உயர்வு கண்டுள்ளது. கிழக்கு மலேசியாவில் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரிங்கெட் 15 காசுக்கு நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் ரான் 95 மற்றும் ரான் 97 விலையில் எந்த மாற்றமும் இல்லை என்று நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. தெய்வீக வாழ்க்கைச் சங்கம் ரவோப் உபகிளை ஏற்பாட்டில் வரும் ஜனவரி 25ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் 1 மணி முதல் ரவோப் நகர தமிழ் பள்ளியில் பொங்கல் விழா வெகு சிறப்பாக நடைபெறவிருக்கிறது. பொங்கல் வைத்தல், சேலை அழகுராணி போட்டி, வேட்டி ராஜா, மாறுவேடம், உரியடித்தல் என பல்வேறு கலை கலாச்சார போட்டி நிகழ்வுகளுடன் நடைபெறும் இந்த பொங்கல் விழாவிற்கு மித்ரா பணிக்குழு தலைவர் பி. பிரபாகரன், கூட்டரசு பிரதேச அமைச்சின் முதன்மை சிறப்பு அதிகாரி திருமதி சிவமலர் கணபதி ஆகியோர் சிறப்பு வருகை புரிவர். பொதுமக்கள் திரளாக கலந்து கொள்ளும்படி விழா ஏற்பாட்டு குழுவினர் கேட்டுக்கொள்கின்றனர். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் KLIA சரக்கு மையத்தின் மின் சிகரெட்டுகளை கடத்தும் கும்பலை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM முறியடித்துள்ளது. 6 சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டது மூலம் இந்த கடத்தல் கும்பல் முறியடிக்கப்பட்டதாக SPRM தகவல்கள் கூறுகின்றன. கடத்தல் கும்பலுக்கு உடந்தையாக இருந்து இந்த சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு துணை போன சுங்கத்துறை அதிகாரிகளை கண்காணிப்பதற்கு கடந்த மாதம் ஆப் ஏவிஸ் என்ற நடவடிக்கையை SPRM தொடங்கியது. KLIA கார்கோ பிரிவிலிருந்து வெளியேறிய 2 லாரிகளை SPRM அதிகாரிகள் சோதனை செய்தபோது சுங்கத்துறையின் பரிசோதனையின்றி 19 லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள 32,000 மின் சிகரெட்டுகள் கடத்தப்பட்டிருந்தது தெரியவந்துள்ளது. பிடிபட்ட 6 சுங்கத்துறை அதிகாரிகளும் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டு டிசம்பர் 1 தேதி ஜோஹோர் ஸ்கூடாய் பத்து எட்டரையில் உள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் முன்புறம் 31 வயது மாது ஒருவர் கொலை செய்யப்பட்டது தொடர்பில் 3 ஜோஹர் பாருவில் 2 வெவ்வேறு நீதிமன்றங்களில் குற்றம் சாட்டப்பட்டனர். 31 வயது சூ சியாவ் சூன், 48 வயது ஹெங் தாங் லீ மற்றும் 45 வயது சுசிலா சின்னசாமி ஆகிய 3 42 வயது தான் ஹவ் கி என்ற மாதுவை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டனர். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது 40 ஆண்டு சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் 3 கொலை குற்றச்சாட்டை எதிர்நோக்கி உள்ளனர். கடா குப்பாங்கில் சங்கிலி தொடரை போன்று வீடுகளுக்கு தீயிட்டு நாச வேலையில் ஈடுபட்டு வந்ததாக சந்தேகிக்கப்படும் நபர் இறுதியில் பிடிபட்டார். கடந்த டிசம்பர் மாதம் முதல் நிகழ்ந்து வந்த தீயிடப்பட்ட சம்பவங்களுக்கு காரணமான நபரை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் கிடா போலீஸ் தலைமையகத்தைச் சேர்ந்த போலீஸ் குழுவினர் அந்த நபரை வளைத்து பிடித்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் பாலிங் மாவட்ட போலீஸ் தலைவர் அஸ்மி மொக்தார் கருத்துரைக்க மறுத்துவிட்டார். கிடா மாநில போலீஸ் தலைவர் ஃபிசோல் சாலே இதுகுறித்து செய்தியாளர்கள் கூட்டத்தை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த டிசம்பர் 24ஆம் தேதியிலிருந்து தீயிடப்பட்ட 10 சம்பவங்களில் இந்நபர் சம்பந்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்தது. இதில் 4 வீடுகளும் அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் மீன் லாரி ஒன்று கவிழ்ந்ததில் அந்த லாரியில் ஏற்றப்பட்டிருந்த பல வகையான மீன்கள் மற்றும் இறால்கள் சாலையில் சிதறின. இச்சம்பவம் இன்று காலை 9:20 மணி அளவில் ஜோஹோர் குத்தாத்திங்கி மிர்சிங் சாலையில் ஃபெல்டா மவாய் சாலை சந்திப்பில் நிகழ்ந்தது. சாலையில் சிதறிய மீன்களையும் இறால்களையும் அள்ளிச் செல்வதற்கு பலர் தங்கள் வாகனங்களை சாலை ஓரத்தில் நிறுத்திவிட்டு குழுமினர். இவ்விபத்து நாசா ரக காரினால் ஏற்பட்டதாக கொத்தாத்திங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் யூசுப் ஒஸ்மான் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.